Dear 10th standard students, இப்போது ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறையா ஊரில் முடிஞ்சு போச்சு. இப்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரு. இதில் வந்து போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அந்த லெசனும், ஃபஸ்ட்டு போயம் லைஃப் அந்த போயமும், அதுக்கப்புறமா நான் டீட்டெயில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக நான் டீட்டெயில் த டெம்பஸ்ட், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்க கிராமர், அதுக்கப்புறமா செகண்ட் சாப்டரில் வந்து நான் டீட்டெயில் சிக்ஸாக் அதுவும் அதில் இருக்க கிராமரும் இந்த டெஸ்ட்டில் கவர் ஆகியிருக்கு. பார்க்கலாம், சும்மா இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி பார்க்கலாம். இன்னும் டெஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் நடக்காத பசங்கள்லாம் இதை ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து போரூரில் கொடுத்த கொஸ்டின் பேப்பருங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த சினோனைம்ஸ். முதல்ல கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கொஸ்டினை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் வந்து சினோனைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது மீனிங் எழுதணும். நீங்கள் 3 மீனிங் வந்திருக்கு. அடுத்தது ரோமன் நம்பர் 2 வந்து ஆன்டனைம் கொடுத்துட்டு அது கூடவே கண்டினியூஸாக என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஃப்ளூரல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராமர் 10 மார்க் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கிராமர் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து சினோனைம், செகண்ட் 4, 5, 6 வந்து ஆன்டனைம். பப்ளிக் எக்ஸாம்லேயும் இதே மாடலில் தான் உங்களுக்கு வரும், இதே நம்பருக்கு கொஸ்டின் தான் மாறும், ஆனால் இதே பேட்டர்ன் தான் வரும். ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரோமன் நம்பர் 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் ஏதாவது 5 கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, போயம் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து அடுத்த பேஜு, இதுவும் வந்து போயம் கொஸ்டின் ஆன்சரு. அதுக்கு அடுத்தது தேர்டு வந்து ரோட் மேப்பு, ஃபோர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லெசன் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மார்க், எல்லாமே லெசன் கொஸ்டின் ஆன்சர் தான், 4, 5, 6, 7. இது வந்து எத்தனை மார்க்குக்கு, 2 மார்க் ஷார்ட் ஆன்சர். ரோமன் நம்பர் 1 என்ன பார்த்தீங்க, 10 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முதல் 3 வந்து மீனிங்கு, அடுத்த 3 வந்து ஆப்போசிட்டு. அதுக்கு அடுத்தது ரோமன் நம்பர் 2 வந்து 2 மார்க் கொஸ்டின், மொத்தம் 7 கொடுத்து ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 4 லெசன் கொஸ்டின் ஆன்சர், 2 போயம் கொஸ்டின் ஆன்சர், ஒரு ரோட் மேப் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்ட் 3, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மெமரி போயம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க, அப்புறம் லெட்டர் 1. இதில் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க, எனி 5 கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து என்னது, போயம் மெமரி போயம், ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட், தேர்ட் வந்து லெட்டர், ஃபோர்த்து வந்து பங்க்சுவேஷன், ஃபிஃப்த்து வந்து பேராகிராஃப். இது வந்து ஜென்ரல் எஸ்ஸே மாதிரி. அடுத்தது வந்து பார்ட் 4, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் 3 எழுத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டீட்டெயில் ஆன்சர், லெசனில் ஒரு டீட்டெயில் ஆன்சர், அதுக்கப்புறமா போயமில் ஒரு டீட்டெயில் ஆன்சர், நான் டீட்டெயிலில் 1, நான் டீட்டெயிலில் ஒரு ஹின்ஸ் டெவலப்பிங் அது கொடுத்துருக்காங்க. ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங், அது வந்து கம்பல்சரி கொஸ்டின், காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்கம்மா. முதல் 10 வந்து என்னது, மீனிங்கு ஆப்போசிட்டு ப்ளஸ் மீனிங் ஆப்போசிட் ப்ளஸ் சம் கிராமர். அதுக்கு அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின், எனி 5 2 மார்க் கொஸ்டினில் வந்து மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. 4 ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், 2 போயம் கொஸ்டின் ஆன்சர், ஒரு ரோட் மேப். அந்த 7ல் ஏதாவது 5 எழுத சொல்கிறாங்க. 5 2s are 10. அடுத்தது எனி 3 தான் இது. இதில் வந்து என்னது, ஒரு கோட் ஃப்ரம் மெமரி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு லெட்டரு, ஒரு பங்க்சுவேஷன், ஒரு பேராகிராஃபு, இதை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து டீட்டெயில் ஆன்சர், எனி 3 தான் எழுத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாடலில் தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயும் வரும். இது மிட்டம் டெஸ்ட்டு 50 மார்க்குன்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிராமர் போர்ஷனும் சேர்ந்து வரும். இப்போ உங்களுக்கு கொடுக்குற மாடல் டெஸ்ட்லேயும் இதே மாடல் தான் வரும்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதுவும் கேட்டிருப்பாங்க, கிராமர் கொஸ்டின் கூட கேட்டிருக்கலாம். இந்த காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கு பதிலாக எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சும்மா ஒரு மாடலுக்கு இந்த கிளான்ஸ் இதை பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஆன்சரும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்கள், சூஸ் த அப்ராப்ரிமேட் சினோனைம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இது வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், பார்ட் 1 போட்டுட்டு
ரோமன் நம்பர் 1 போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1 2 3ன்னு போட்டு வெறும் மெயின் ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஃபஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க, த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். லெட்ஜ் வந்து ஃபஸ்ட் லெசன் புக் பேக் மீனிங்லேயே இருக்குது. லெட்ஜோட ஆன்சர் வந்து ஷெல்ஃப். அடுத்தது வந்து ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் கால்ட் ஹிம் இன் ஷ்ரில் வாய்ஸ். ஷ்ரில் அதுவும் வந்து புக் பின்னாடியே இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து ஹை பிட்ச்டு. அடுத்தது த சன் வாஸ் அசெண்டிங். இது வந்து புக்குக்குள்ளே இருந்து கேட்டிருக்கிறாங்க, புக்கு பின்னாடி இருக்க மீனிங்கில் இல்லை. அசெண்டிங்னா என்னது, ரைசிங். அதுக்கு அடுத்தது சூஸ் த ஆண்டனைம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஹீ ஹேக்டு த கரேஜ் பிளஞ்ச் டவுன். பிளஞ்சுனா என்னது, குதிக்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, சோர், SOAR. அடுத்தது ஆறாவது வந்து தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்க்ராப். ஸ்க்ராப்னா என்னது, ஒரு பருக்கன்னா எவ்வளோ, ரொம்ப கம்மி இருக்குது. இதோட ஆப்போசிட் என்ன வரும், டேக் வராது, பீஸ் வராது, லாட், நிறையா இருக்குது, லாட்டுன்னு வரும். அப்புறம் ஏழாவது வந்து எப்போவுமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி ஏழாவது கொஸ்டின் வந்து எப்போவுமே என்ன வரும், சிங்குலர் ஃப்ளூரல் தான் வரும். அது எப்படி புக்கு எதுலேருந்து வேணால் கேட்பாங்க, இல்லை புக்கில் இருக்கிறதுனா கேட்பாங்க, இல்லைனா சொந்தமாக கூட கேட்பாங்க. இப்போ இதுக்கு அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டுக்கு ஃப்ளூரல் கேட்குறாங்க. என்ன வேர்டு, உமன், WOMAN. இதோட ஃப்ளூரல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விமன், WOMEN. இப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க, நம்பர் 1ன்னு போட்டு ஷெல்ஃப், நம்பர் 2ன்னு போட்டு ஹை பிட்ச்டு, அதுக்கப்புறம் நம்பர் 3ன்னு போட்டு ரைசிங். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க, மெயின் ஆன்சர்ஸை மட்டும் எடுத்து எழுதுறீங்க. இப்போ அடுத்தது 8th பாருங்கள். 8ம் இதே மாதிரி தான் வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. விச் வேர்டு கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் வாம். வாமுக்கு இது முன்னாடி போடுற வேர்டு இல்லை பின்னாடி போடுற வேர்டு கேட்பாங்க. நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை. விச் வேர்டு கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் வாம். வாம்க்கு முன்னாடி என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும், நோட் வாம் நல்லா இருக்காது, புக் வாம் கரெக்டாக இருக்குது, பென்சில் வாம் அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. அப்போ 8th போட்டு என்ன பண்ணுறீங்க, வெறும் புக் வாம் அந்த ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதுறீங்க. 9th சியர் சஃபிக்ஸ்னா என்னது, அதுக்கு பின்னாடி வர்றது. முன்னாடி வர்றது வந்து என்னது, ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி வர்றது வந்து சஃபிக்ஸ். இப்போ சியர் கூட லாஸ்ட்டில் என்ன சேர்த்தா நல்லா வரும்னு கரெக்டாக பார்க்குறாங்க. சியரர், சியரல், சியர்ஹுட், சியர்ஃபுல் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சியர்ஃபுல் அந்த ஆன்சரோட சேர்த்து எழுதுறீங்க. CHERFUL நம்பர் 9 போட்டால் அந்த மெயின் ஆன்சரை மட்டும் எழுதுறீங்க. 10th வந்து எப்போவுமே என்ன தான் வரும் உங்களுக்கு, அப்ரிவேஷன், எக்ஸ்பேன்ஷன் வரும். ஓனாக கேட்பாங்க, இல்லைனா புக்கில் இருக்கிறதோ கேட்பாங்க. த காமன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டிக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். பி போட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ எப்படி எழுதுறீங்க, எது மெயின் ஆன்சரோ அதை மட்டும் எடுத்து எழுதுறீங்க. அது ஏவா பியா அதெல்லாம் மட்டும் எழுதுறீங்க. ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, டைம் பத்தாது. இங்கிலீஷில் யார் நல்லா ஈஸியாக நல்லா படித்து பார்த்து மீனிங் புரிஞ்சு எழுதுனா படிக்காமல் கூட இங்கிலீஷில் பாஸ் ஆகலாம். ஆனால் என்ன பண்ணணும், நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணணும், கரெக்டாக அந்த மெயினான ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதணும். இல்லைனா உங்களுக்கு வந்து டைம் பத்தாது. இப்போ நம்பர் 1 போட்டு ஏ ஷெல்ஃப், நம்பர் 2 போட்டு பி டி ஹை பிட்ச்டு, இந்த மாதிரி எடுத்து எழுதுறீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி வருதோ அப்படி பார்த்து எழுதுங்க. இப்போது பார்ட் பி போகலாம். பார்ட் 2 வந்து ஆன்சர் எனி 5 ஆன்சர்ஸ், 5 ஏதாச்சும் 5 மட்டும் எது சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னது, போயம். ஸோ லெட் த வே வின் அப் த ஹில் ஆர் டவுன் or rough or smooth, the journey will be joy. Still seeking what I seek when but a boy, new friendship, high adventure and crown. இப்போ இதில் இப்போ போய் நல்லா படித்து பாருங்கள். கொஸ்டின்குள்ளேயே ஆன்சர் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபோவ் லைன்ஸ். இதில் ரைமிங் வேர்ட்ஸ் எது வருது, டவுன் மாதிரியே எந்த வேர்டு வருது, க்ரௌனு லாஸ்ட்டில். அப்போ டவுன் கமா க்ரௌன் அது போட்டுறீங்க அந்த ஆன்சர் மட்டும். இந்த 4 லைன் எல்லாம் பார்த்து எழுதிட்டுருக்கல, நீங்கள் அந்த ஹெட்டிங் பார்ட் 2ன்னு போட்டுட்டு இந்த நம்பர் 1ன்னு போட்டுட்டு என்ன போடுறீங்க, 1Aன்னு போட்டுட்டு ரைமிங் வேர்ட்ஸ் அது மட்டும் வேணால் எழுதுங்க. ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு ஒரு இது புள்ளி வச்சுட்டு டவுன் க்ரௌன். வேறு என்ன ரைமிங் வேர்டு இருக்குது அதில், ஜாய் பாய் ரெண்டுமே ஒரே சவுண்ட் வருது. அப்போ JOY BOY இதை மட்டும் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடையாது. பிலும் ஏக்கு அடுத்து பி வேறு ஒன்று கேட்டிருக்காங்க. ரைட் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த அபோவ் போயம். டவுன் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோன்னா அடுத்தது வந்து ஜேர்னி வில் பி ஜாய், அது சுத்தமாக வேறு சவுண்ட் வருது. அப்போ பி. ஜாய்க்கு அடுத்தது ஐ சாட் வென் பட்
வாட் ஐ சாட் வென் பட் எ பாய், ஜாய் பாய் ஒரே சவுண்ட் வர்றதுனால அதுவும் வந்து என்னது பி. அதுக்கு அடுத்தது க்ரௌன், டவுன் வந்து மாதிரியே தான் என்ன வருது, க்ரௌனுன்ற வேர்டும் வருது. அதனால் இந்த ரைமிங் ஸ்கீம் வந்து ஏ பி பி ஏ ஃபுல்லாக கரெக்டாக நீட்டாக எழுதுறீங்க. பார்ட் பியில் ஒரு ஷார்ட் ஆன்சர் பார்த்தோம், அதே மாடலில் தான் உங்களுக்கு வரும், வேறு கொஸ்டின் நம்பர் மாற்றி கொடுப்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வந்தால் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைமிங் ஸ்கீம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஹூம் டஸ் த வேர்ட் மீ ரெஃபர் டு. மீ வந்து யாரை குறிக்குது இதில்? அப்போ என்ன பண்ணோம், த வேர்ட்லேருந்தே கொஸ்டினை பார்த்து எழுதுறீங்க. த டி கேபிட்டல் மாற்றிட்டு த வேர்ட் மீ ரெஃபர் வந்து என்ன ஆகும், ரெஃபர்ஸ் வரும். ஏன்னா டஸ் வருது கொஸ்டினில். த வேர்ட் மீ ரெஃபர்ஸ் டு த போயட் அப்படின்னு போடுறீங்க. த வேர்ட் மீ ரெஃபர்ஸ் டு த போயட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதுலேயே பி, ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு லிவ் இஸ் லைஃப். போயட் எப்படி லைஃப் லிவ் பண்ணோன்ருக்காரு, அதை அங்கேயே கொடுத்துருக்காங்க. த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப். த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ ஜாய்ஃபுல் லைஃப். இல்லைனா அது அப்படியே அங்கே இருக்குல்ல, ஹி வாண்ட் டு லிவ் லைஃப் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அதை பார்த்தே கொஞ்சமாவது எழுதுங்க, கொஞ்சம் மார்க்காவது வந்துடும். இப்போ 2 ஷார்ட் முடிஞ்சு போச்சு. 2 ஷார்ட்டும் எப்படி கேட்டிருக்காங்க, ஏ கமா பின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் மார்க் வரும். ரோடு மேப்பு எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பரில் வரும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கைட் த ஸ்ட்ரேஞ்சர் டு த போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இந்த முனையில் இருக்கீங்க, இந்த ட்ரங்க் ரோடில் இந்த எண்டில் இருக்கிறீங்க. நீங்கள் அவரை வந்து எங்கே கொண்டு போகணும், இங்கே கரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி நேராக போயிட்டு திருப்பி வந்து திருப்பி இன்னொரு திரும்பி என்ன பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வரணும். அதை வந்து நீங்கள் எழுதணும். 2 மார்க்கு தான் எப்போயுமே இப்போ ரோடு மேப்புக்கு. ஆனால் 2 மார்க் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். கோ ஸ்ட்ரைட், முதல்ல அந்த குறியீடு எங்கே போகிறது, ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரங்க் ரோடு வழியாக ஃபஸ்ட்டு போகணும். அப்போ கோ ஸ்ட்ரைட் இந்த ட்ரங்க் ரோடு ஸ்பெல்லிங் அங்கேயே இருக்கும். இல்லைனா அது தெரியலனா என்ன பண்ணுறங்க, கோ ஸ்ட்ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு எதையாவது கொஞ்சமாவது போட்டு வைங்க, மார்க் வரும். கோ ஸ்ட்ரைட் இந்த ட்ரங்க் ரோடு. அடுத்தது என்ன பண்ணணும், டேன் ரைட்டில் திரும்பணும். தென் டேன் லெஃப்ட். அடுத்தடுத்த லைனில் எழுதுங்க. மொத்தம் 4 லைனாவது எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இதுக்கு வந்துடும் ஈஸியாக. தேர் வில் பி போஸ்ட் ஆஃபீஸ். கடைசி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அது எங்கேருந்து கிளம்புறாங்களோ அந்த இடத்து பேர் எழுதுங்க. லாஸ்ட்டில் வந்து எங்கே போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்களோ கொஸ்டின்லேயே இருக்கும், அதை பார்த்து அதை எழுதுறீங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து டேன் ரைட் டேன் லெஃப்ட் ஏதாவது ஒன்று போட்டு வைக்கிறீங்க. அதுக்கடுத்து போயம் லெசன் ஷார்ட் ஆன்சர்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. இந்த கொஸ்டின் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுமா, நல்லா படிச்சுக்கோங்க இந்த ஆன்சரு. இப்போ நீங்களே எல்லாருமே தரோவாக தான் இருப்பீங்க இந்த கொஸ்டினில். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் மேட் த யங் சீகல் கோ மேட். அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். ஏற்கனவே தெரியும் இல்லையா உங்களுக்கு. அடுத்து 7th ஒன் வந்து டிட் த மதர் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். இந்த 4 கொஸ்டின் ஆன்சரும் என்ன பண்ணுறீங்க பார்த்துக்கிறீங்க. இந்த 4 கொஸ்டின் இப்போ மொத்தம் 7ல் ஏதாவது 5 எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த தலைப்பெல்லாம் கொஸ்டினில் என்ன ஹெட்டிங்கில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எழுத பாருங்கள். இப்போ இந்த 4 ஷார்ட் ஆன்சருக்கும் ஆன்சர் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்ட் 2ல் ஒரு ஷார்ட் ஆன்சராக பார்க்க போகிறோம். 4th ஷார்ட் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. அதுக்கு ஆன்சர் வந்து த சீகல் டிட் வந்ததுனால ஃபெயில் வந்து ஃபெயில்டுன்னு ஆயிடுச்சு. த சீகல் ஃபெயில்டு டு ஃப்ளை பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. நீங்கள் எழுத போகிறது என்னது தான் மெயினாக, பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அதர் திங்ஸ் ஆர் இன் த கொஸ்டின் இட் செல்ஃப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் மேட் த யங் சீகல் கோ மேட். த சைட் ஆஃப் ஃபுட் மேட் த சீகல் கோ மேட். அந்த சாப்பாடை பார்த்தோன்னே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே ரொம்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து வாட் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். இதுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டினில் இருக்கிறதே தான் எழுத போகிறீங்க. மெயின் ஆன்சர் வந்து என்னது, ஹெர்ரிங், HERRING. த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் வரைக்கும் கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு வாஸ் எ ஹெர்ரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு. அம்மா வந்து ஏதாவது சாப்பாடு வந்து கொடுத்துச்சா, நோ.
நோ போட்டிங்கனாலே ஆன்சர் முடிஞ்சுது. மீதி வந்து என்ன பண்ணணும், கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு நாட் வரணும். நோ த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு. இப்போ பார்ட் பி எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னென்ன பார்த்தோம், மொத்தம் போயமில் 2 கொஸ்டின், லெசனில் இப்போ 4 கொஸ்டின் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரோட் மேப்பு. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்ட் 3 வருது. கோட் ஃப்ரம் மெமரி. நாட் ஹரியிங் டு அதுலேருந்து ஹோல்னு முடிகிற வரைக்கும் போயம் எது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எதை பற்றி, ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி எது சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து புக்கில் இருக்கிறது தான். அதுக்கு அடுத்தது வந்து லெட்டர், மேனேஜர் ஆஃப் த ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. இது வந்து செகண்ட் லெசனில் இருக்க கிராமர் தான், தேர்ட் லெசனில் இருக்க கிராமர் தான். இருந்தாலும் லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக வருமா, அதனால் இப்போயே பார்த்துக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு வரலன்னா கூட உங்களுக்கு போர்ஷனில் சப்போஸ் இல்லாதவங்க சில பேருக்கு வந்து 2 லெசன் தான் இருக்கும் சில ஸ்கூலுக்கு. அப்போது அது இப்போதைக்கு டெஸ்ட்டில் வரலன்னா கூட பப்ளிக் எக்ஸாமுக்கு லெட்ரு வரும். அதனால் இந்த லெட்டரையும் சேர்த்து பார்த்துக்கலாம். 4வது வந்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங். பங்க்சுவேட் இப்போயே நீங்கள் பார்க்கலாம். பங்க்சுவேட்னா என்னது, புள்ளிக்கம்மாலாம் போட்டு எழுத வேண்டியது. அது மிஸ்ஸு ஈஸின்றதுனால உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். வீணா செட், வி வந்து ஸ்மால் வி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எழுத்து எப்போவுமே கேபிட்டல் தான் இருக்கும். அதனால் வீணாவில் இருக்க வியை வந்து கேபிட்டல் மாற்றிக்கணும் நீங்கள். வீணா செட்டு போட்டு, செட்டு பக்கத்தில் எப்போவுமே கமா வந்துட்டு ஓப்பன் கொட்டேஷன் வரும். வீணா செட் கமா ஓப்பன் கொட்டேஷன் ஐ ஆம் நாட் வெல் ஃபுல் ஸ்டாப் க்ளோஸ் கொட்டேஷன். அதே மாதிரி குமார், கே வந்து கேபிட்டல் மாற்றணும். குமார் செட்டு பக்கத்தில் கமா வரும். வென், டபிள்யூ வந்து கேபிட்டல் வரும். வென் வில் த ஷாப் ஓப்பன், வென்னுன்றதுனால அது வந்து கொஸ்டின், அதனால கொஸ்டின் மார்க் போட்டுட்டு க்ளோஸ் கொட்டேஷன். இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன் பாருங்கள். வீணா செட் கமா ஓப்பன் கொட்டேஷன் ஐ ஆம் நாட் வெல் ஃபுல் ஸ்டாப் க்ளோஸ் கொட்டேஷன். குமார் செட் கமா ஓப்பன் கொட்டேஷன் வென், டபிள்யூ வந்து கேபிட்டல், வென் வில் த ஷாப் ஓப்பன் கொஸ்டின் மார்க் க்ளோஸ் கொட்டேஷன். அதுக்கு அடுத்தது வந்து பேராகிராஃபு. அவங்க வந்து இதுவும் வரும் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக. இப்போதைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல மிட்டம் டெஸ்ட்டுக்கு. ஒருவேளை இதுக்கு பதிலாக உங்களுக்கு கிராமர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 50 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஹின்ஸ். இந்த கதையை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நீங்களே வந்து என்ன பண்ணணும், சொந்தமாக இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஒரு தலைப்பு போடணும். அந்த தலைப்பு போட்டுட்டு கடைசியில் வந்து என்ன மாரல் அதை வந்து போடணும். இப்போ இது என்ன கதை கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஸ்டோரி. லிட்டில் பாய் நேம்டு பீட்டர் ரெஸ்கியூஸ் ஹிஸ் ஃபெலோ மேன், சீஸ் எ ஸ்மால் ஹோல், வாட்டர் ஃப்ளோஸ் லைக் எ ஸ்ட்ரீம். அவங்க ஊர் அணைக்கட்டில் வந்து என்ன இருக்குது, ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அதை வந்து என்ன பண்ணா, தண்ணி வரதை பார்த்துட்டு ட்ரஸ்ட் இஸ் ஃபிங்கர், அதை வச்சு என்ன பண்ணா, அதனால் கையை வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தான். ஸ்டாப்ஸ் த லீக்கிங். மறுநாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருந்தான், அது அந்த ஊருக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக கையை வச்சு அடைச்சிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் மார்னிங் பீப்புள், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்ன பண்ணாங்க, காலையில் வந்து மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ரிப்பேர் த ஹோல், தேங்க் பீட்டர். இப்போ இந்த கதைக்கு ஏதாவது ஒரு தலைப்பு போடுறீங்க. பீட்டர் ஹானஸ்ட் பாய், பீட்டர் குட் பாய், ஏதோ ஒரு போட்டுட்டு மாரல் வந்து என்ன போடுறீங்க, ஆல்வேஸ் ஹெல்ப் அதர்ஸ். தலைப்பு போடுறதுக்கு ஒரு மார்க்கு, கடைசியில் வந்து மாரலோ என்ன கன்க்ளூஷனோ அது போடுறதுக்கு ஒரு மார்க்கு. நடுவில் நீங்கள் எழுதியிருக்கிறது வந்து கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு, 3 மார்க்கு. 5 மார்க்குக்கு தான் வரும் எப்போவுமே இதுவும் பப்ளிக் எக்ஸாமில். இப்போ அடுத்தது வந்து இப்போ கோட் ஃப்ரம் மெமரி, அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், 3த்தையும் வந்து இப்போ ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க. கோட் ஃப்ரம் மெமரியில் என்ன கேட்டிருந்தாங்க, நாட் ஹரியிங் டூலேருந்து ஹோல் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல், புள்ளிக்கமா எல்லாம் அதில் இருக்க மாதிரியே போடணும். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர், இன் த டிம் பாஸ்ட் கமா நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். அதுக்கப்புறம் பட் வித் எ ஹோல், அது வரைக்கும் எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறப்போ இந்த மொபைல் ட்ராயிங்கெல்லாம் வரைகிறீங்க. ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் மார்க்கு, இந்த கடையோட பேர் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. ஃபஸ்ட்டு இந்த பேஜே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு தலைப்பு ஒன்று போடணும். போட்டுட்டு அட்ரஸ் தலைப்பு போடுறதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் கடையோட சிம்பிள் ஏதாவது ஓரத்தில் போடுங்க. இதில் கொடுக்கல கைடில், உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸில் நீங்களே போட்டுக்கோங்க. அந்த சிம்பிள் போடணும். அதுக்கப்புறமா என்னென்ன பொருள்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் போடணும். போட்டுட்டு ஏதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட் அதுக்கெல்லாம் போடணும். போட்டுட்டு கடைசியில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர். அப்போ முதல்ல அவுட்லைன் போடுறதுக்கு ஒரு மார்க்கு, தலைப்பு போடுறதுக்கு ஒரு மார்க்கு,
அதுக்கப்புறம் அட்ரஸ் போடுறதுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் உள்ள என்ன ஆஃபர் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் எழுதுறதுக்கு டிராயிங் வரைகிறதுக்கு ஒரு மார்க்கு. ஈஸியாக இது வந்து என்ன பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து மார்க் எடுக்கலாம். நீங்கள் படிக்காமல் வந்தால் கூட இதே தான் வரும்னு சொல்ல முடியாது, மாற்றி கூட வரும். எதை பற்றி கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி என்ன பண்ணுறீங்க, தலைப்பு ஒன்று போட்டுட்டு எதை பற்றி கொடுத்துருக்காங்களோ அந்த டிராயிங் வரைஞ்சிட்டு ஏதாவது ஆஃபர் நீங்களே போட்டுட்டு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எழுதுறீங்க. ஈஸியாக எடுக்கலாம் இதுலேயும் மார்க்கு. அதுக்கு அடுத்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில், இப்போ இது பாரு, இதுவே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் தான் போட்டிருக்கு. ரைட் எ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் த டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்கூல் லைப்ரரி. அது மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரம் அட்ரஸ் கொஞ்சோண்டு அவங்க எழுதியிருப்பாங்க, கொஞ்சோண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நீங்களே எழுதுகிற மாதிரி விட்டுருப்பாங்க. டூ அட்ரஸும் சில டைம் டேஷ் போட்டிருப்பாங்க, சில டைம் நீங்களே எழுதணும். ஃப்ரம் அட்ரஸில் என்ன எழுதணும், நீங்கள் இங்கே லீட்ரு பேரோ இல்லை லைப்ரரியன் பேரோ யாரோ எழுதணும். என்ன விஷயமா லெட்டர் எழுத போகிறீங்க, ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன், சந்தா கட்டுறது. ஏதாவது ஒரு பத்திரிக்கைக்கோ மேகசின்க்கோ நீங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்காக சந்தா கட்டுறதுக்கு. சந்தா கட்டினா என்ன பண்ணும், அது வருஷம் அந்த புக்கு வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அது தொடர்பாக எழுத போகிறீங்க. அப்போ யார் எழுதுவாங்க, ஸ்கூல் பீப்புள் லீடர் எழுதுவாங்க. ஸ்கூல் பீப்புள் லீடர் போட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டு ஊர் பேரெல்லாம் நீங்கள் போடவே கூடாது எப்போயுமே. ஏதோ எக்ஸோ ஒய்யோ ஏதோ தான் போடணும். டேட்டு வந்து அன்னைக்கு டேட்டு போடணும், உங்கள் எக்ஸாம் என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி டேட்டை போடணும். அதுக்கடுத்து 2 போட்டு மேனேஜர் அந்த டெய்லி அந்த பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் பேர் போடுங்க. இதே பேர் தான் போடணும்னு இல்லை, ஹிந்து போட்டுட்டு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஏதோ ஒன்று போட்டுட்டு ஊர் பேரும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. போட்டால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்லேருந்து வர கொஸ்டின் பேப்பர்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம் ஆகும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் பேரும் போடக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், பேர் எழுத வேண்டிய இடத்துல எக்ஸ் ஏதோ ஒன்று தான் போடணும், ஊர் பேரும் ரொம்ப போடக்கூடாது. போட்டுட்டு யாருக்கு எழுதுகிறோம் அது எழுதணும், ஸ்கூல் பேர் அதெல்லாம் எழுதணும். அதுக்கு அடுத்தது என்ன, பாடி ஆஃப் த லெட்டர் வந்து கொஞ்சம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபுல்லாக இது பண்ண தேவையில்ல, இருந்தாலும் மிஸ்ஸஸ் சொல்லித்தரேன். இப்போது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டெய்லி ஃபார் அ ஸ்கூல் லைப்ரரி, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க தலைப்பிலே கொடுத்துருக்காங்க. அதை வந்து சப்ஜெக்டாக போட்டுருங்க. இதே லெட்ரு தான் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, வேறு லெட்ரு வந்தால் கூட எதை பற்றி கேட்குறாங்களோ அதை வந்து சப்ஜெக்டுன்னு போட்டு என்ன பண்ணுங்கள், என்ன கேட்குறாங்களோ அந்த 2 எழுதிடுங்க. ஐ ஆம் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஊர் பேர். வி நீட் யுவர் டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபார் அவர் ஸ்கூல் லைப்ரரி, எங்கள் லைப்ரரிக்கு உங்கள் புக்கு தேவை. வி வாண்ட் த காப்பி ஆஃப் தமிழ் எடிஷன் அண்ட் 2 காப்பீஸ் ஆஃப் இங்கிலீஷ் எடிஷன் நியூஸ் பேப்பர். டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு நோ த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், எவ்வளோ காசு ஆகும். ப்ளீஸ் சென்ட் அஸ் த டீட்டெயில்ஸ் அண்ட் சென்ட் த டெய்லிஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ். தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸ். இப்போ இதுக்கு வந்து எப்படி மார்க் பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் அட்ரஸ்ஸு 2 அட்ரஸ்ஸு கரெக்டாக எழுதிருந்தால் ஒரு மார்க்கு. அப்புறம் சப்ஜெக்ட் வந்து அந்த கொஸ்டினில் இருக்கிறதே தான் நீ பார்த்து எழுத போகிற, அதுக்கு ஒரு மார்க்கு. கடைசியில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அந்த இது கரெக்டாக போட்டேன்னா தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அது எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. இந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு தான். அது வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஃபுல் 2 மார்க் கிடைக்கும், இல்லைனா கொஞ்சம் மார்க்கு கட் ஆகும், 1 மார்க்காவது கொடுப்பாங்க. அதனால் லெட்டர் ரைட்டிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், விட்டுறாதீங்க அது. அடுத்தது வந்து பார்ட் 3. பார்ட் 3லேயும் 5 மார்க் கொஸ்டின், எனி 3 தான் கேட்குறாங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை யங் சீகல் டு ஓவர் கம் த ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். இது வந்து நல்லா தெரிஞ்ச பசங்க ஃபுல் இது எழுதுங்க. மீதி பசங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், அது எழுதுங்க. அது மார்க்ஸ் எப்படி போடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது செகண்ட் வந்து டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் டிபிக்டட் இன் போயம் பை ஹென்ரி வேன் டைக். அதுவும் வந்து மிஸ் ஷார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். தேர்ட், நரேட் ஹவு த ப்ராஸ்பரோ மேட் இஸ் எனிமீஸ் ரிப்பன் டு ரிஸ்டோர் த டியூக்டம். இது வந்து உங்களுக்கு வராது, இந்த மாதிரி என்ன தான் கேட்பாங்க, இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் இது வந்து மிஸ்ஸு கொடுக்கல. உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் எப்படி தான் வரும், அது காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான் வரும். அதில் இருக்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆர்டர் படுத்தி இது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் வரும். நரேட் த ஸ்டோரி ஆஃப் சிக்ஸாக், அதுவும் மிஸ் வந்து கொடுக்கல. அது ஸ்டோரி ஆஃப் சிக்ஸாக் இந்த மாதிரி தான், இந்த டாக்டர் அசோக் கிருஷ்ணன் இந்த மாதிரி ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் அது நீங்களே படிச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து லெசன் டீட்டெயிலும் போயம் டீட்டெயிலும் மட்டும் மிஸ் எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். இது பாருங்கள், சிக்ஸாக் கதையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹின்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் கிளினிக்,
சரௌண்டட் லைக் ஏன்ஷியன் கைனஸ்மா அது அப்படியே அந்த வந்தது போய் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணோம் எழுதணும். இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் எழுதுகிறப்பையும் என்ன பண்ணோம், எப்பயும் அதுக்கு சொன்ன மாதிரியே தான் என்ன பண்ணிடணும், ஒரு தலைப்பு போட்டுட்டு அதை பற்றி எழுதணும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் வந்து ரீட் த ஃபாலோ, இது வந்து ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், நல்லா அதை படித்து பார்த்துட்டு எழுதணும். இப்போ முதல்ல வந்து இது ரெண்டையும் பார்த்துட்டு வரலாம். ப்ரோஸ் டீட்டெயிலும் போயம் டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க. ப்ரோஸ் டீட்டெயில் வந்து நல்லா தெரிஞ்ச பசங்க ஃபுல்லாக எழுதுங்க. மீதி பசங்க என்ன செய்கிறீங்கன்னா டைட்டில் லெசனோட பேர் எழுதிடுறீங்க, ஆத்தர் பேர் எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதை எழுதிடுறீங்க. அதுக்கு அடுத்தது அது எதை பற்றின கதை அதையும் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த கதையோட மாறலோ இல்லை எதை பற்றின கதையோ அதை வந்து ஒரு லைன் எழுதிடுறீங்க. இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆகணும், மொத்தமே 5 மார்க்கு. 5 மார்க்கில் வந்து ஒரு 3 மார்க்ஸாவது நீங்கள் எடுக்கிற அளவுக்கு மிஸ்ஸு சொல்லித்தரேன். இதில் லெசனோட டைட்டில் போடுறீங்க, ஆத்தர் பேர் போடுறீங்க, அது என்ன சொல்லுது அந்த லெசன், டீம் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் கரேஜ். தைரியமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதானே அந்த கதையோட இது, ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் கதையில் அதுதானே நடந்தது. இப்போது இதை வந்து அந்த கதையை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி சின்னதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது 3த்தையும் எழுதிட்டு கடைசியில் வந்து என்ன போடுறீங்க, அந்த லெசனோட மாறலும் எழுதுறீங்க. த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங், அதுக்கு அடுத்தது அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து த பேரண்ட்ஸ் மோட்டிவேட்டட் த பேர்ட் டு ஃப்ளை, அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் ஹீ டிடன்ட் ஃப்ளை. ஒன் டே ஹீ வாஸ் ஹங்க்ரி. த மதர் சீகல் பிக்ட் அப் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ். ஹீ ட்ரைட் டு கேட்ச் த ஃபுட். அது அந்த சாப்பாடுக்காகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஹீ ஸ்டார்டட் டு ஃப்ளை. ஹீ லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு 4-5 லைனாவது படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதை வந்து எழுதிடுறீங்க. அதில் இந்த மாரல் வந்து நீங்கள் கடைசியில் கூட எழுதலாம். டைட்டில் ஆத்தர் மட்டும் போட்டுட்டு கடைசியில் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் கரேஜ் அப்படி கூட எழுதலாம். திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சரில் எழுதினீங்கல்ல அந்த பாயிண்ட்டே தான். அடுத்து த பேரண்ட்ஸ் மோட்டிவேட்டட் த பேர்ட் டு ஃப்ளை பட் ஹீ டிடன்ட் ஃப்ளை. ஒன் டே ஹி வாஸ் ஹங்க்ரி. த மதர் சீகல் பிக்ட் அப் எ ஃபிஷ் ஆஃப் ஃபிஷ். ஹீ ட்ரைட் டு கேட்ச் த ஃபுட். ஹீ ஸ்டார்டட் டு ஃப்ளை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுனீங்கன்னா கூட அட்லீஸ்ட் 3 மார்க்ஸாவது கிடைக்கும். மொத்தமே 5 மார்க்கு தான் இதுக்கு. எழுதுறதுக்கு டைமும் இருக்கணும், நிறையா எழுதணும். நல்லா அதனால தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. மெயின் பாயிண்ட்ஸை படிச்சுட்டு அதை வச்சு சொந்தமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட எழுதலாம். போயம் டீட்டெயிலும் கன்ஃபார்மாக வரும், பப்ளிக் எக்ஸாமுக்கும் வரும், இந்த டெஸ்ட்டுக்கும் வந்து கன்ஃபார்மாக போயம் டீட்டெயிலும் வரும். லெசன் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் லெசனும் லெசன் டீட்டெயிலும் வரும். அதனால் அந்த டீட்டெயில் நல்லா பேராகிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஃபஸ்ட் டிபிக்டட் இன் த போயம் பை ஹென்ரி வான் டைக். முதல்ல போயமோட டைட்டில் எழுதுறீங்க, போயட்டு பேரை அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை எழுதிக்கிறீங்க. யார் இந்த போயத்தில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அது வந்து கேரக்டரு போயட், அதை எழுதிக்கிறீங்க. அப்புறம் என்ன மாரல், அது வந்து லைஃப் இஸ் ஜஸ்ட் எ ஜேர்னி அப்படின்னு போட்டுட்டு லெட் மீ லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் அதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்டாக எழுதுறீங்க. லெட் மீ லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர்ஸ் அதை எழுதிடுறீங்க. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. டோன்ட் ஒரி அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். லிவ் இன் த ப்ரெசண்ட். லிவ் வித் கரேஜ். லீட் லைஃப் வித் எ ஸ்மைல். ஹாவ் ஃபெய்த் இன் லைஃப். இட் வில் பி த பெஸ்ட். 5 சிம்பிளாக கொடுத்தாச்சு. 4-5 பாயிண்ட்டு மட்டும். இதுவும் வந்து இது வரைக்கும் எழுதுனீங்கனாலே அட்லீஸ்ட் யூ வில் கெட் 3 மார்க்ஸ். நீட்டாக எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக அந்த போயம் பற்றி படித்ததெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸ் கூட வரும். நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ படிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஷார்ட்டை பண்ணியாவது படிச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டில் வந்து காம்ப்ரிஹென்ஷன் இதே தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி எழுதணும்னு மாடலுக்காக என்ன பண்ணலாம், இதை பார்த்துக்கலாம். ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். முதல்ல கொடுத்துருக்க பேராகிராஃபை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அவங்க கொஸ்டினில் கொடுத்த லைனே எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த லைன் ஃபுல்லாக எழுதிருங்க. கேட்குற இது வரைக்கும் கூட எழுதாமல் லைன் ஃபுல்லாக எழுதிருங்க. பார்த்து தான் எழுத போகிறீங்க. இது வந்து 1க்கு 2 மார்க் வரும். அதனால் ரொம்ப இதை விடவே விடாதீங்க. எப்படி படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓனாக தான் கேட்க போகிறாங்க, வேறு ஏதோ ஒரு பேசேஜ் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் கொஸ்டின் படித்து புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சரை பார்த்து எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த எலிஃபண்ட்ஸ் கன்சிடர்ட் அஸ்.
அதுக்கு ஆன்சர் வந்து அந்த கன்சிடர்டஸ் எங்கே இருக்கோ அதை பாருங்கள், பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிட்டு அந்த ஆன்சர் எழுதுறீங்க. எலிஃபண்ட்ஸ் ஆர் கன்சிடர்டஸ் keystone and umbrella species as they play a key role within the environment that they live. அது வரைக்கும் that they live in, அது வரைக்கும் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதிருங்க. அந்த லைன் வருது, அந்த மாதிரி வேர்டு எங்கே வருதோ அதை பார்த்து. how many liters of water does an elephant require every day? அது வந்து இங்கே எங்கே இருக்குதுன்னு நல்லா படித்து பார்த்து தேடி பார்த்தீங்கன்னா an elephant requires அங்கே இருந்து இருக்குது பாருங்கள். an elephant requires around 70 to 100 liters of water every day. where do they dig holes to collect water? அந்த dig holesன்ற வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள். elephants in the dry zones and dry seasonat dig hole in the river beds in order to collect. dig holes in the river beds வரைக்கும் எழுதுனீங்கன்னா கூட போதும். இருந்தாலும் ஃபுல் சென்டென்ஸ் எழுதி வச்சுருங்க. சில பேருக்கு தெரியாது இல்லையா, சில டைம் ஃபுல் சென்டென்ஸ் எழுதுனா தான் அந்த கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அடுத்து வாட் ஆக்ட் அஸ் எ பஃபர் சோன்ஸ் டியூரிங் ஃபாரஸ்ட் ஃபயர்? எலிஃபண்ட்ஸ் ஹேபிட் ஆஃப் கிளியரிங் பாத் தே ரோம் அரவுண்ட் ஆஸ் ஆக்டட் அஸ் எ நேச்சுரல் பஃபர் சோன்ஸ். பஃபர் சோன்ஸ்ன்ற வேர்டு அங்கே வருது, அதை பார்த்து என்ன பண்ணுறீங்க, அந்த சென்டென்ஸே மொத்தமாக எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது கிவ் சூட்டபிள் டைட்டில் டு த பேசேஜ். அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு சூட்டபிள் சரியான தலைப்பு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பேராகிராஃப் எலிஃபண்ட்டை பற்றி வர்றதுனால எலிஃபண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தலைப்போ வந்து என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. அவ்வளோதாம்மா. நல்லா பார்த்துக்கோங்க. இதே தான் வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிராமர் எல்லாம் இதில் கேட்காம இருக்கிறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், மாடல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, உங்களுக்கு அதுவும் வந்து கேட்டால் கேட்பாங்களா இருக்கும் மிட் டெர்ம் டெஸ்ட்டில். ஆனால் இதில் முக்கால்வாசி பப்ளிக் எக்ஸாம் மாடலே தான். பப்ளிக் எக்ஸாமில் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்ததில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், லெட்டர் ரைட்டிங் வரும், காம்ப்ரிஹென்ஷன் வரும், போயம் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்து வரும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் 2-3 மாடல் கூட உங்களுக்கு வேறு ஏதாவது கிடச்சிதுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபுல் போர்ஷன் முடிஞ்ச உடனே பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பரை மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.